முலாம்பழம் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி சொல்கிறேன். இப்போது முலாம்பழத்தையும் இது கஸ்டர்டு நம்ம வந்து பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா க்ரீமியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதோட முலாம்பழம் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த அந்த முலாம்பழம் மிக்சியில் அடித்து அதை பியூரியை எடுத்து அந்த கஸ்டர்ட் பவுடரில் கலந்து நல்ல அது தேவையான அளவு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டு நம்ம அந்த கஸ்டர்டு பவுடரில் கலந்துட்டு இந்த முலாம்பழம் தோலை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து அந்த பியூரியும் அந்த முலாம்பழத்தை பியூரியை எடுத்து இந்த போட்டு இந்த ஃப்ரீசரில் எடுத்து வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெயிலில் அடிக்கிறதுக்கு இந்த முலாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.